கடவுள் முருகன் பங்குனி உத்திரம் 4ஆம் ஆண்டு விழா. சென்னை விஜயராகவபுரம் 5வது குறுக்கு தெரு கே நகர் ராஜமன்னார் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வேல் பூஜை மற்றும் 108 பால்குடம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எக்ஸ்எம்சி ஸ்டார் எம் குணசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு வேலேந்தி முருகா முருகா என முருகவேல் எடுத்து பால்குட நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கே நகரில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் அம்மன் மற்றும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் மகளிர்கள் 108 பால்குடங்கள் சுமந்தும் வேல் பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தேசிய திருக்கோவில்கள் பாதுகாப்பு பேரவை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் விகடகவி விநாயகா ஜோதிட நிலையம் ஆஸ்ட்ரோ வி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கூறியதாவது, இந்த நாள் மிக சிறப்பான நாளாகும். பங்குனி உத்திரத்தில்தான் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது. முருகன் வள்ளி தெய்வானை மணந்ததாகவும் வரலாறுகள் உள்ளது. மேலும் சாஸ்தா மணிகண்டன் பிறந்த தினம் தமிழ் கடவுள் முருகன் ஆவார். இந்த நாளில் விரதம் இருந்து பால்குடம் எடுத்து வேல் பூஜையில் கலந்து கொள்ளும் போது நம்முடைய குடும்ப பிரச்சனை அனைத்தும் தீரும், மன உளைச்சல் தீரும், வாழ்க்கை சுபிட்சமாகும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் நாங்கள் விழாக்களை கொண்டாடி வருகிறோம். இன்றும் தஞ்சாவூரில் உள்ள மிகப்பெரிய கோவிலில் பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக தேசிய திருக்கோவில்கள் பாதுகாப்பு பேரவை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த திருவிழாவில் தேசிய கோவில்கள் பாதுகாப்பு பேரவை தமிழ்நாடு புதுச்சேரி தலைவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன், மாநில பொதுச் செயலாளர் ஏ.டி. ராஜா சுப்பிரமணியன், மாநில செயலாளர் எம். ஏழுமலை, தென் சென்னை மாவட்ட ஆன்மீக பிரிவு தஞ்சை ராமநாதன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளரும் சாய்பாபா அறக்கட்டளை நிறுவனருமான டாக்டர் பிரீத்தி சாய் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முருகா முருகா என கோஷங்கள் எழுப்பி முருக பெருமானை வணங்கினர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் பங்குனி உத்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குள்ள சிறப்பான தினங்கள். இந்த சிறப்பான தினம் பங்குனி உத்திரத்தை முக்கியமான 2-3 விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக ஒரு ஐதீகம் வரலாறு சொல்லுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி தான் வள்ளி தெய்வானையோட அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்டு நடந்தது. அதை விட சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் மணிகண்டனுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. அதனால் இந்த 3 விதமான முக்கிய நிகழ்ச்சியில் தான் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிக சிறப்பான விஷயம். ஸோ இன்றைய தினத்தில் பொதுமக்கள் முருகப்பெருமானை வணங்கி பால்குடம் எடுத்து விரதம் இருந்து பால்குடம் எடுத்து வேல் பூஜை செய்து இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது. அதையும் தாண்டி மக்கள் மன உளைச்சல் இல்லாமல் சுபிட்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றது நம்மளுடைய இந்து கடவுளான தமிழ் கடவுள் இருக்கிறதுலே தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றது உலகம் போற்றும் இறைவனாக எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறாரு. அதனால் இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடம் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். இப்போ சென்னை மாவட்டத்தில் நடத்தக்கூடிய தேசிய திருக்கோவில் பாதுகாப்பு பேரவை சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களில் ஏதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்ணிட்டு வரோம். குறிப்பாக பிரதோஷம், சங்கட சதுர்த்தி, இந்த மாதிரி முருகருடைய நிகழ்ச்சியை நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். தஞ்சாவூரில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. நிறைய செய்தித்தாள்களில் மீடியாவிலலாம் பார்க்கலாம். தஞ்சாவூரில் அவ்வளோ புகழ் பெற்ற ஒரு ஸ்தலமான இடத்துல நம்ம பாதுகாப்பு பேரவைக்கு
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடமா இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகளான அவைத்தலைவர் ஐயா வந்திருக்காரு, நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் ராஜா சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காரு. அடுத்து நம்ம மாநில நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்காங்க. அவர்கள் இந்த பங்குனி உத்திரத்தை பற்றியும் கூட்டமைப்பு இந்த நிகழ்ச்சியை பற்றியும் சிறிது உரையாற்றுவார்கள். குகனே வருக, களங்கமிலா கோனே வருக, கடன் மிரற்றோன் மகனே வருக, மனம் பூத்த மலரே வருக, ஓராறு முகனே வருக, சிவானந்த முதலே வருக, அடியாரி நகனே வருக, பழனிமலை அரசே வருக வருகவே. அன்பான பக்தகுடி மெய்யன்பர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த சாலி கிராமத்திலே பெரியபாளையத்திலே குடியிருக்கக்கூடிய பெரியபாளையத்து அம்மன் ஆலயத்தினுடைய இன்றைய தினம் சிறப்பு அபிஷேக தின விழாவிலே முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் பெண்கள் எல்லாம் பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்விக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை இந்த பகுதி முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு 500க்கு மேற்பட்ட பெண்கள் இங்கே பால்குடம் எடுத்து இந்த தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவையின் சார்பிலே அவர்கள் மிகப்பெரிய பால்குட நிகழ்வினை அவர்கள் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழகம் எங்கும், ஏன் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே, உலக நாடுகள் முழுவதுமே இந்த பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகின்றது. எனக்கு முன் பேசிய ஆன்மீக அன்பர் குறிப்பிட்டபடி தெய்வங்கள் எல்லாம் திருமண நாளாக இருக்கக்கூடிய நாள், முருகப்பெருமானுக்கும் திருமண நாள், சிவபெருமானுக்கும் திருமண நாளாக இந்த நாள் இருக்கின்றபடியினாலே இது முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. இன்றைய தினம் எந்தவிதமான நாள் நட்சத்திரமும் பார்க்காமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியும் நாம் எல்லாம் வழிபடியாக உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இங்கே அற்புதமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு அழகை பார்க்கின்றேன். பால முருகனாக, அந்த குழந்தை முருகனாக, அந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் போலவே காட்சி தருகின்ற அந்த முருகப்பெருமானை இன்றைய தினம் இங்குள்ள மக்கள் கொண்டாடுகின்ற அந்த அற்புதமான நிகழ்வு மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. பெரியோர்களே, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனில்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏரியே மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற அடியார்கள் எல்லாம் இங்கே இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்விக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து நாம் எல்லாம் மனம் மகிழப்படுகின்றது. இந்த பகுதியே ஒரு தெய்வீக திருக்கோலத்தோடு இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற போது இந்த திருக்கோயில் பாதுகாப்பு பேரவையும் எங்கு பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தினுடைய அடியார்கள் பெரும் திருக்கூட்டமும் மிகப்பெரிய ஒரு பெரிய குழுமமாக இருந்து இந்த செயலினை செய்திருக்கின்றார்கள். பாலபிஷேகம் என்பது பிரியமான விஷயம். அதுவும் முருகனுக்கு பாலபிஷேகம் என்பது மிகப்பெரிய விஷயம். பாலபிஷேகமும் தேனபிஷேகமும் பார்க்க திகட்டாது உன் விபூதி அபிஷேகம் பழனி 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 நல்ல பழம். அன்பர்களே, இப்பொழுது எங்களுடைய தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஏடி ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்திலே இன்றைக்கு பங்குனி உத்திர பால்குட பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று இப்போது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழா ஏற்பாடுகளை இந்த கோவில் கமிட்டியாரும் தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகளும் சேர்ந்து இணைந்து செய்திருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு பங்குனி உத்திர திருநாளிலே இந்த விழா பூஜை பண்ண பங்குனி உத்திர திருநாளிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற எந்த நல்ல காரியத்திற்கும் நாள் நட்சத்திரம் கிழமை இது நேரம் நல்ல நேரம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை என்ற ஒரு ஐதீகம் உண்டு. காரணம் என்னவென்றால் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடைபெற்ற திருமணம் இன்று நடைபெற்றதாக சொல்லுவார்கள். அதே போல முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் இன்றைக்கு திருமணம் நடைபெற்றதாக சொல்லுவார்கள். அதே போல மகாவிஷ்ணுவுக்கும் இன்றைக்கு திருமணம் நடைபெற்றதாக சொல்லுவார்கள். ஆக இன்று உலகத்தையே ஆளுகின்ற அனைத்து தெய்வங்களுக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கதால் இந்த விழாவில் எல்லாம் கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் சுபிட்சமாக அனைத்து சிறப்புகளையும் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று
அமோகமாக வாழ்வார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்து கொண்ட நம்ம ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்து கொண்ட அனைவருக்கும் தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவையினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் அருமை சகோதரர் எம் ஏழுமலை அவர்கள் இந்த பங்குனி உத்திர விழாவை பற்றி சுருக்கமாக சொல்வார்கள். பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை தலைவர் மற்றும் மாநில செயலாளர் மற்றும் அனைத்து சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரின் ஏற்பாட்டின் பேரில் இன்றைய பங்குனி உத்திர திருவிழாவை மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள சென்னை மாவட்ட தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பங்குனி உத்திர திருவிழாவை மிகவும் சிறப்பான முறையில் நமது பக்த கோடிகளுக்கு சிறப்பான முறையில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது பாதுகாப்பு பேரவை இயக்கத்திற்கு அனைத்து நிர்வாகிகளின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்வணக்கம். தேசிய திருக்கோயில் பாதுகாப்பு பேரவையினுடைய ஏற்பாட்டில் திருவாளர்கள் ஹரிகிருஷ்ணன், திரு ராமநாதன் இவருடைய பெரிய முயற்சியிலே பங்குனி உத்திர நிகழ்ச்சியாக அறுபடை வீடுகளிலெல்லாம் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற பங்குனி உத்திர விழாவை இங்கே பெரியபாளையத்து அம்மன் கோவிலிலே சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா ஏடி ராஜா சுப்பிரமணியம் அவர்கள், செயலாளர்கள் திரு ஏழுமலை ஐயா அவர்கள் மற்றும் இங்கே சிறப்பாக ஒரு உரையாற்றி நின்றிருக்கின்ற எங்களுடைய அவைத்தலைவர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற பெரியவர்களுடன் தஞ்சையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய செய்தி தொடர்பாளர் பாலமுரளி அவர்கள், அதுபோலவே இணை செயலாளராக ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆதிகுமார் அவர்கள் மற்றும் இங்கே பொறுப்பாளர்களாக இங்கே வீட்டிலிருக்க அனைவருக்கும் நல் வணக்கங்களை பேரவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பங்குனி உத்திர விழாவிலே பால்குடம் எடுத்து மிகச்சிறப்பாக இப்பொழுது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்ற கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தோடு வாத்தியங்களெல்லாம் முழங்க மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற விழாவிலே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து பக்த பெருமக்களுக்கும் அதற்கு ஏற்பாடு செய்த அன்பு நண்பர்களுக்கும் தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பினுடைய பேரவையின் மாநில தலைவர் என்ற முறையில் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.